ஆசனவாய் பகுதியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த 10 தவறுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கடைசியில் எண்டப் ஆகி ஃபிஸ்டுலாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. என்னுடைய ப்ராக்டிஸில் எங்கிட்ட வந்த ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்ததுங்க டாக்டர், நாங்கள் அது கண்டுக்காம விட்டோம், இதெல்லாம் பண்ணோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து உட்காருவாங்க. என்னுடைய பல்வேறு பேஷண்ட்ஸை வந்து அவங்ககிட்ட இருக்கிற கலெக்டிவாக அப்சர்வ் பண்ண ஒரு காமனஸ்டான 10 பேஷண்ட் தவறுகளை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் டாக்டர் அஸ்வக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ரீ சக்ரா ஹெல்த் கேருங்கிற யூடியூப் சேனலில் போய் ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. அதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். முதல் தவறு, நான் இன்டர்நெட்டை போய் பார்த்து உடனே ரெடி ஆகும்னு நினச்சிட்டேன், அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ரீசன்னா, நம்ம யூஸ்வலாக ஆசனவாய் பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலே ஃபஸ்ட்டு எம்பாரஸ்மெண்ட், ஒரு கூச்ச சுபாவம் வந்துடும். இது ஏன் நம்மளுக்கு வந்ததுன்னு வந்துடும், யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஈஸியஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட இன்டர்நெட் தான். கூகுளில் போய் நம்ம இது மாதிரி பாயில் இருக்குதுன்னு போடுவோம், அது 10 விஷயக்கிறதுல சொல்லும், இந்த சாப்பிடு, அதை சாப்பிடு, இந்த டேப்லெட் எடு, அது இதுன்னு நிறையா சொல்லும். அதை உடனடியாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுதான் மிகப்பெரிய ஃபஸ்ட் தவறு. இரண்டாவது, நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய ஃபிஸ்டுலாவை பற்றி வீடியோஸ் இருக்குது. எல்லாருமே ஃபிஸ்டுலாவை பற்றி பேசுகிறோம். ஸோ அது யார் உண்மையிலேயே அதை பேசுவாங்க, அது யார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவா, யார் க்யூர் பண்ணுவா, யார் அதை கேரண்டி கொடுத்து க்யூர் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு சின்ன ரிசர்ச் நம்ம பண்ண மாட்டோம். ஃபுட்டை பற்றி பேசுகிறவங்க, அதர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸை பற்றி பேசுகிறவங்க, மெடிக்கேஷன்ஸ்லேயே ரெடி ஆகும்னு பேசுகிறவங்க, க்ரீம்ஸ் மூலியமாக ரெடி ஆகும்னு பேசுகிறவங்க, லேவியங்கள் மூலியமாக ரெடி ஆகும்னு பேசுகிறவங்க, இத்தனை பேரும் இருக்கும் பொழுது ஒரு ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக பேசுகிறவங்களை கண்டுபிடிக்கிறது மிக மிக டிஃபிகல்ட். பட் நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எது பெஸ்ட்டு நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக யோசித்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய மூன்றாவது தவறு, கை வைத்தியம், ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணுறது. எல்லா விஷயங்களுக்குமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். நம்ம இம்மீடியட்டாக வீட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான். அதனால் கம்பல்சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்போம், வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறது கேட்போம். அவங்க சில ஃபுட்டு வெரைட்டிஸ் சொல்லுவாங்க, டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க, அதர் மெடிக்கேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே எடுத்து பாட்டி வைத்தியம் செஞ்சால் சரியாயிரும், ஹோம் வைத்தியம் ரெடி ஆகும் அப்படின்னு நினச்சி அதை பண்ண ஆரம்பிப்போம். பட் யூஸ்வலாக ஃபிஸ்டுலாங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டாக்டர் மூலிமா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு பின்னால் தான் தெரிய வரும். ஃபிஸ்டுலா பேஷண்ட் பண்ணுற நான்காவது தவறு வந்து நிறைய க்ரீம்ஸ் எடுத்துக்கிறது. பெரும்பாலும் ஆசனவாய் பகுதியில் வர்ற ப்ராப்ளத்துக்கு க்ரீம்ஸ் நிறையா இருக்குது. அது வந்து ஒரு பைல்ஸ்க்கு உண்டான க்ரீமாக இருக்கலாம், ஃபிஷருக்கு உண்டான க்ரீமாக இருக்கலாம், ஆன்டிபயோட்டிக் க்ரீமாக இருக்கலாம், பெயின் கில்லர் க்ரீமாக இருக்கலாம். நிறைய க்ரீம்ஸ் வந்து இருக்கும். ஏதோ ஒரு க்ரீம் போய் கடையில் வாங்கி போட ஆரம்பிச்சிடும். அது ஏன் அது ஒர்க் ஆகுதா இல்லையா, நம்மளுக்கு ஃபிஸ்டுலா தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த க்ரீமை போட்டே இருப்போம். நாளடைவில் அது கேட்காம போய் அது பெருசாகிடும். அதுக்கப்புறம் தான் டாக்டரை பார்க்கணுன்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் பண்ணுற ஐந்தாவது தவறு, நிறைய ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் பண்ணுறது. ஒரு தடவை ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலே, ஃபிஸ்டுலா எடுத்தாலும் எடுக்கலினாலும் அது பழுத்து வெடித்து வெளியே வந்து கொஞ்சம் நாளுக்கு ஆடுற மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொடுக்கும். ஸோ அந்த இதை வந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு நினச்சி நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டைம் ஒன்று எடுப்போம், செகண்ட் டைம் ஃபஸ்ட் எடுத்து என்னென்னு மறந்துட்டு வேறு ஆன்டிபயோட்டிக் எடுப்போம், தேர்ட் டைம் ரெண்டையும் மறந்துட்டு மூன்றாவது போவோம். இப்படியே ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கும் நம்ம நாளடைவில் நம்மளுக்கு அது கேட்காம போயிடும். இந்த ப்ராசஸில் ஒன்று ஆன்டிபயோட்டிக் அப்யூஸும் ஆகும், நாளடைவில் ரெசிஸ்டன்ஸும் டெவலப் ஆகிரும், ப்ளஸ் ஃபிஸ்டுலாவும் மோசமாகிட்டு வந்துடும். அடுத்தது ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் பண்ணுற அடுத்த மிக முக்கியமான தவறு வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துகிட்டு இருக்கவே பாதியில் நிறுத்திடுறது. இப்போ 2 நாள் எடுத்த நல்லா இருக்குது அப்படின்னு நிறுத்துறது. அதனால் வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக்கும் முடிஞ்ச மாதிரி இருக்காது, ஃபிஸ்டுலாவும் இன்ஃபெக்ஷன்லேருந்து வெளியே வராத மாதிரி இருக்காது. ஸோ அதனால் எந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபிஸ்டுலா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரை வந்து சஜஷன் எடுத்து அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக மிக முக்கியங்க. ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் பண்ணுற 7வது தவறு, டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்டரை போய் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கண்டிப்பாக உடனே கேட்க ஆரம்பிச்சிடணும். அது ஏர்லியராக பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை பண்ணல அப்படின்னா இது ஃபிஸ்டுலா தானா அப்படிங்கிறதையாவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் பார்க்கணும்.
இல்லை இது பாயில் தான் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்பெஷாலிட்டியில் டீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது மிக மிக முக்கியம். ஃபிஸ்டுலா பேஷண்ட் பண்ணுற மிகப்பெரிய தவறு ஃபிஸ்டுலாஸ் நேச்சுரலாக ஹீல் ஆகிரும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ சொல்லியிருப்பாங்க, இது சாதா ஹீட்டு கொப்பளம் தான், உன் பாடியே ஹீட்டான பாடி, இது நல்ல குளிர்ச்சியாக சாப்பிடு, உடம்பு கூலாக வச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, ஒர்க்கிலேருந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, ஆன்டிபயோட்டிக் போடு, பெயின் கில்லர் போடு, இது உடனடியாக சரியாயிரும் அப்படிம்பாங்க. நம்மளும் அதை நம்பிட்டு ஃபிஸ்டுலா நேச்சுரலாக ஹீல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் ஃபிஸ்டுலாங்கிறது எப்போவுமே நேச்சுரலாக கிளியர் ஆகாதுங்க. அதுக்கு நாளடைவில் மோசமாகி அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபிஸ்டுலாக்கு தான் போகும். ஸோ அதனால் நேச்சுரலாக ஹீல் ஆகும் அப்படிங்கிற நினப்பை நம்ம கம்பல்சரி மறந்துடணும். ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் பண்ணுற 9வது தவறு வந்து இந்த ஃபிஸ்டுலாவோட சீரியஸ்னஸையே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். இது சாதா கொப்பளம், இது ஹீட் பாயில், இது வந்து மைல்டு ஆசனவாய் வெடிப்பு தான், இது வந்து பௌத்திரம் நம்மளை என்ன பண்ணிடும், இது ஒன்றும் உயிர்கொல்லி நோய் கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிறது தான். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபிஸ்டுலா வந்து நாளடைவில் காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாக மாறும். அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளமாக என்றைக்குமே மாறப்போகிறதில்ல, கேன்சரஸ் லீஷனாக மாறப்போகிறதில்ல, எதுவுமே அந்த மாதிரி ஆகாது. ஆனால் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபிஸ்டுலாவாக மாறும்போது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனாக தான் இருக்குது. அதனால் ஃபிஸ்டுலாங்கிறது ஒரு சீரியஸாக அதுக்கு ஒரு 5-10 டேஸ் நம்ம அலாட் பண்ணி அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ஒரு சர்ஜனை பார்த்து அதை கிளியர் பண்ணி இம்மீடியட்டாக ஒரு 10-15 டேஸில் நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்துடுறது மிக மிக அவசியமான ஒன்றுங்க. ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் பண்ணுற 10வது விஷயம் ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணுறதுங்க. எந்த ஃபிஸ்டுலாவாக இருந்தாலும் டயக்னோஸ் பண்ண உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர் தான் பெஸ்ட்டு டாக்டராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டைமே பெஸ்ட்டு டாக்டரை சூஸ் பண்ணிடணும். என்ன ரீசன்னா திரும்ப ஃபெயிலியர் ஆகும்பொழுதோ டிலே பண்ணுறதுனால வர்ற அதர் பக்க பிரான்ச்ட் அவுட் ஃபிஸ்டுலாஸ்னாலேயோ ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த 10 விஷயங்களுமே ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தவறுகள். நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணிட வேண்டாம். இந்த வீடியோ பதிவில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் கொஷின்ஸாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.